இன்று தவக்காலம் 3வது வாரத்தின் வியாழக்கிழமை. இன்றைய நாளின் நற்செய்தியானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 14 முதல் 23 முடிய. இயேசுவின் இறையாட்சி பணிகளை ஏற்க முடியாத சிலர் யூத சட்டத்தை மேற்கோள் காட்டி அவரோடு மோதிய நிகழ்ச்சிகளை ஏற்கனவே பார்த்தோம். இப்போது எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் அதே காரணங்களுக்காக ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை இயேசுவின் மீது சுமத்துகின்றனர். அதாவது, பேய்களுக்கெல்லாம் தலைவன் என கருதப்பட்ட பெயல்செபூல் இயேசுவை பிடித்துள்ளது என்றும் அதனுடன் துணையுடன் தான் இயேசு பேய்களை ஓட்டுகிறார் என்றும் கூறி தங்கள் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தினர். சாத்தான் சாத்தானை ஓட்ட முடியாது என்ற ஒரு அடிப்படை கொள்கையை இயேசு முன்வைத்து விளக்குகிறார். அதாவது, இயேசு தீய சக்திகளையோ அவற்றின் விளைவுகளையோ பயன்படுத்தி அவற்றை வீழ்த்தவில்லை. அவருக்கு துணையாக இருப்பது தீய சக்தி அல்ல, மாறாக கடவுளின் சக்தி. அதாவது, இயேசு கடவுளின் ஆற்றலை பெற்று பேய்களை அகற்றி இறை ஆட்சியை மக்கள் வாழ்வில் மலரச் செய்கிறார். இந்த தெளிவான உண்மையை மறைநூல் அறிஞர் ஏற்க மறுக்கின்றனர். இது மன்னிப்பு பெற முடியாத பாவம். முன்னோக்கி பயணிக்க வேண்டிய மக்களினம் பின்னோக்கி பயணிக்கிறது. பேச்சற்ற மனிதனின் பேசும் குரலை காணும் மக்கள் இனம் இறைவனின் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள் என எதிர்பார்க்கும் வேளையில் மக்களின் சிந்தனை பின்னோக்கி பயணிக்கிறது. எரேமியா இறைவாக்கினர் கூறுவது போன்று, இவர்கள் இறைவனின் குரலை கேளாத இனம், ஆனாலும் நம் நாவுகள் இறைவனின் சாட்சியங்கள். நல்ல செயல்களே சிறந்த நற்செய்தி. எனவே நமது செயல்கள் இறைவனுக்கு ஏற்றவையாக அமைய நமது நாவுகள் இறைவனின் பெருமையை பறைசாற்ற வேண்டும். இன்றைய நாளை இறைவன் நம்மோடு இருந்து ஆசீர்வதிக்க அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன்.